நாம் உட்காருவோம். இந்த 5வது வார்த்தையை, சிலுவையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் தியானிக்க முன்பாக ஒரு பாடலை காட்சிகளோடு நாங்கள் பாடுகிறோம். ஆண்டவர் சிலுவையிலே அருள்நாதர் இயேசு பட்ட பாடுகளை தத்ரூபமாக மனதிற்கு கொண்டு வருவோம். தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் நேசர் குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றான். கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்குகின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான். ஏறுகின்றான். மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்தே நெஞ்சை பிளந்தான். கொடுமை இரத்தமும் நீரும் ஓடி வருதே இரட்சகரை நோக்கியே ஏறுகின்றார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்விற்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா குருசெடுத்தே ஏறுகின்றார். தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் நேசர் குருசை சுமந்தே என் நேசர் கொல்கதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன 5வது வசனம், தாகமாயிருக்கிறேன், ஐ தர்ஸ்ட். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். தாகமாயிருக்கிறேன், இந்த வார்த்தை கிரேக்க மொழியிலே டிப்சோ என்று அழைக்கப்படுகிறது. எபிரேய மொழியிலே சாமே என்று அழைக்கப்படுது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மிகுந்த தாகம், மிகுந்த தாகம். 7 வார்த்தைகளில் இந்த வார்த்தை தான் மிக மிக சுருக்கமான ஒரு வார்த்தை. This word I thirst is very comprehensive, very expressive, very tragic. இந்த தாகமாயிருக்கிற இந்த வார்த்தை விரிவானது, வெளிப்படையானது, துயரமானது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது 100க்கு 100 அவர் மனிதனாக இருந்தார். அதே நேரத்தில் 100க்கு 100 தெய்வமாக, கடவுளாக அவர் இருந்தார் என்று சொல்லி பல இடங்களிலே நாம் வேதத்தின் ஆதாரத்தோடு பார்க்கிறோம். He was 100% man, at the same time he was 100% God, divine and human. இந்த 2 குணங்களும் அவரோடு கூட இணைந்து பிணைந்து இருந்ததை நாம் பார்க்கிறோம்.
இதை தான் ஆங்கிலத்தை ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்று சொல்கிறார்கள். ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்றால் உபரி நிலை ஒற்றுமை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது அவர் எப்படி மனிதனாக இருந்தார், மனிதனாகவும் தெய்வமாகவும் இருந்தார் என்பதற்கு வேதத்தின் ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை வாசித்தால், வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி, மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், he was dared to be different. he was dared to be different. அப்படியானால் தனித்துவம் உள்ளவர், வித்தியாசமானவர். divine becoming human to make us divine. divine becoming human to make us divine. நமக்கு இணையாக தம்மை தாழ்த்தினார் மனிதனாக. எதற்காக தெரியுமா? தமக்கு இணையாக நம்மை உயர்த்த. மீண்டும் சொல்கிறேன், நமக்கு இணையாக தம்மை தாழ்த்தினார் மனிதனாக. எதற்காக? தமக்கு இணையாக நம்மை உயர்த்த. அவருக்கு தாகம் இருந்தது, பசி இருந்தது, கோபம் இருந்தது, உணர்ச்சி இருந்தது. சென்ற வசனத்தை சொன்ன அருமையான என்னுடைய ப்ரொஃபஸர் சொன்னார்களே, அவர் அழுதார். அவருக்கு எல்லா உணர்ச்சிகளும் நம்மிடத்தில் என்னெல்லாம் உண்டு அத்தனையும் இருந்தது. ஆனாலும் அவர் தெய்வமாகவும் வாழ்ந்தார். 3 காரியங்களை மிக சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து முடிக்க விரும்புகிறேன். The manly nature of Jesus, or in other words, the human perspective of Jesus. இயேசுவின் மனித தன்மை. வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்குது. அப்படியானால் வேத வாக்கியங்கள் என்ன நிறைவேறியது? வாசிக்கலாம். சங்கீதம் 69:21, Psalm 69 verse 21. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிக தெளிவாக அழகாக சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 22:15, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோட ஒட்டி கொண்டது. அப்படியே நிறைவேறுகிறது. கடற்காளானை காடியிலே தோய்த்து கொடுத்தார்கள், அவர் வாங்க மறுத்தார். மார்க் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, வெள்ளை போளம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது எப்போ நடந்தது தெரியுமா? அவர் சிலுவைக்கு வருவதற்கு முன்பாகவே இந்த இன்டாக்சிகேஷன், இதை குடித்தால் கொஞ்சம் ஒரு போதை இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் அந்த வேதனை தெரியாது என்பதற்காக அவருக்கு இந்த காடியை முதலாவதாகவே கொடுத்தார்கள், வாங்க மறுத்து விட்டார். வேதம் அழகா சொல்கிறது, மார்க் 15:23, வெள்ளை போளம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? மனிதனாக அவர் அத்தனை வேதனையும் பாடுகளையும் சொந்தமாக வேதனையோடு அனுபவிக்க வேண்டும் என்று தான் நினைத்தாரே தவிர அவர் வேதனையை குறைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கவில்லை. யூதர்களின் பாரம்பரிய புஸ்தகமாகிய தல்மூத் என்று சொல்லப்படுகிற அந்த புஸ்தகத்திலே இந்த பகுதி அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? இந்த மரண காரியத்திற்காக உட்பட்டவர்கள், கொலை பாதகர்களை எருசலேம் வீதிகளிலே இழுத்து கொண்டு வருவார்களாம். கொஞ்ச நேரத்தில் அவன் சிலுவை மரணம் அல்லது அவனை கொல்ல போகிறார்கள் என்று சொல்லி வீடுகள் முன்பாக எல்லா ஸ்திரீகளும் இந்த வெள்ளை போளம் கலந்த அவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி காடியை, கடற்காளானை வைத்திருப்பார்களாம். அவன் போகிற வழியிலே அவன் குடிச்சுக்கிட்டே போவானான். ஏன் தெரியுமா? அந்த வேதனை தெரியக்கூடாது அல்லது குறைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அப்படி அல்ல. மிக தெளிவாக எல்லாவற்றையும் மனிதனாகவே அவர் ஏற்றுக்கொண்டு தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். கொடுக்கப்பட்ட காடியை அவர் வாங்கவும் மறுக்கிறார். எதற்காக? நீங்களும் நானும் அந்த பரகதி வாழ்வை பெற வேண்டும், அத்தனை வேதனையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேதனையை குறைத்து நான் இருக்க போவதில்லை என்று சொல்லி. இரண்டாவதாக, the godly nature of Jesus, or in other words, the godly perspective of Jesus. இயேசுவின் இறைத்தன்மை. இயேசுவுக்கு இருந்தது வெறும் சரீர தாகம் மட்டுமல்ல, ஆத்மீக தாகம், ஆத்ம வருத்தத்தின் தாகம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை, ஐ ஜஸ்ட் ரிப்பீட் திஸ் வேர்ட், அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். எப்போ சொல்லப்பட்டது? பல ஆண்டுகளுக்கு முன்பாக. பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆண்டவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, ஆண்டவரே நீர் சொன்னதை எல்லாம், தகப்பனே
பிதாவே நீ சொன்னதை எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன், என்னுடைய கூலி எங்கே, ஆத்தும வருத்தத்தின் பலன் எங்கே? இதுதான் அவருடைய ஆத்தும தாகம். யோவான் 4ஆம் அதிகாரம் நமக்கு நன்றாக தெரிந்த அந்த அருமையான சமாரியா ஸ்திரீவுடைய சம்பவம். அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. சரியாக அவள் நம்முடைய நேரத்திற்கு 12 மணிக்கு, அவங்களுடைய நேரத்துக்கு 6ஆம் மணி வேளை வருகிறார். ஏன் தெரியுமா? அவர் உலகத்திலே சரியாக வாழ்கிற ஒரு பெண் அல்ல. அவள் ஒரு சமாரிய ஸ்திரீ, ஒரு விபச்சாரி, இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவள் என்பது மற்றவர்களுக்கும் அவளுக்கும் தெரியும். அதனால யாரையும் சந்திக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த நண்பகலிலே வருகிறாள். அதே இடத்திலே ஆண்டவர் நின்று தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். நீங்க நல்லா வாஸ்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 2 நாள் அந்த இடத்துல அவர் தங்கியிருந்தார். தண்ணி குடிக்கவே இல்லை அவட்ட வாங்கி. அவர் எதற்காக இந்த காரியத்தை கேட்டார்? அந்த ஆத்தும தாகத்தை வெளிப்படுத்தினார். அந்த காரியத்திலிருந்து ட்ரிகர் பண்ணுகிறார். அவள் வந்த காரியம் தண்ணீர் எடுக்க, தாகத்துக்கு தா என்று கேட்டால் அவள் பல காரியங்களை பேசுவார். இப்படியே நம்முடைய சம்பாஷணை போக வேண்டும். அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும், அல்லது அந்த ஜீவ ஊற்றை கொடுக்க வேண்டும், ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு அவர் ஆரம்பிக்கிறார். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் இந்த காரியங்களை மறந்து போகிறோம். 2 நாட்கள் இருந்தபோது கூட அவர் தண்ணீர் குடிக்கவில்லை. ஆனால் அவர் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறார். அப்போனா அவள் சொல்லுகிறாள், இப்படிப்பட்ட ஒரு தண்ணீர் இருக்குமானா நான் ஏன் கஷ்டப்படணும், எனக்கு ஜீவ தண்ணீரை தாருமையா. கேட்ட உடனே அவர் சொன்னார், புருஷனை அழைச்சிட்டு வா. ஏன் தெரியுமா? அந்த ஜீவ தண்ணீர் வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும், அவள் மீட்கப்பட வேண்டும் என்ற அழகான காரியத்தை, அவருடைய ஆத்தும தாகத்தை வெளிப்படுத்துகிறார். ரொம்ப அழகாக அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் எல்லாரும் அநேகம் பேர், 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, இன்னும் அநேகர் விசுவாசித்தார்களாம். போய் ஊரில் சொல்கிறான், என்னை பற்றி ஃபுல்லாக சொல்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, மேசியாவா, வந்து பாருங்க. வந்து பார்த்தார்கள், கண்டு கொண்டார்கள். இவருடைய ஆத்தும தாகம் அங்கே கொஞ்சம் தீர்க்கப்பட்டது. 3வதாக the social perspective, the social nature of Jesus Christ. இயேசுவின் சமூக சமுதாய தன்மை. ஒதுக்கப்பட்டவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற தாகம் ஆண்டவருக்கு இருந்தது. யாரையும் அவர் தனியாக பிரித்து பார்க்கவில்லை. ஏழைகள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், தேவையில் இருப்போர், வறுமையில் இருப்போர், இவர்கள் அத்தனை பேருக்கும் இயேசு எப்படியாவது இந்த ஜீவ தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று சுற்றி திரிந்தார். அந்த பரலோக பரகதி வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தார். அந்த தாகம் அவருக்கு இருந்தது. ஜீசஸ் broke the barriers. நல்லா பாருங்க, யூதர்கள் சமாரியர்கள் கலவவே மாட்டார்களாம். ஒருவேளை சமாரியை தாண்டி போகணுன்னா சுற்றி அந்த மக்கள் போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. சமாரியாக்குள்ளே போனால் அவங்க ரொம்ப கீழ்ஜாதி மக்கள், ரொம்ப கேவலமாக வாழ்கிறவர்கள், அவர்கள் எந்த விதத்திலையும் சேர்க்கக்கூடாது என்று சொல்லி சுற்றி போவார்களாம். ஆண்டவர் அதை எல்லாவற்றையும், அந்த காரியங்களை எல்லாம் உடைத்தெறிந்தார். ஜாதி பிரிவினையை உடைத்தார். இன்று நம்முடைய திருச்சபைகளிலே அதை நாம் பார்க்கிறோம். வேதனையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த சோஷியல் இயேசுவின் சமூக சமுதாய தன்மை உடைக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய சபைகளிலே? ஆண்டவர் அதை உடைப்பதற்காக தான் அந்த பெண்ணிடம் கேட்டார். ஏன் அதை சொல்கிறேன்? சீஷர்கள் வருகிறார்கள், வந்த உடனே பார்க்கிறார்கள், இவர் ஒரு யூதன், நம்முடைய தலைவர், ஒரு சமாரியா பெண்ணிட்டம் பேசிட்டு இருக்காரு. ஆச்சரியப்பட்டார்கள். யாரும் பேச மாட்டாங்க. ஒதுக்கப்பட்டவர்கள், ஜாதியிலே அவர்களை எங்கேயோ தள்ளி கீழ் ஜாதி என்று வைத்திருந்தவர்கள். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு நாளிலே ஆண்டவர், தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லையே. நம்முடைய பதில் என்ன? சமுதாயத்தின் அடித்தளத்திலே யாரும் கண்டுகொள்ளாத மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்ற தாகம் இயேசுவுக்கு இருந்தது. கடைசியாக நான் முடிக்க போகிறேன், கன்க்ளூஷனுக்கு வந்துவிட்டேன். தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு கேட்டதற்கு கொடுக்கப்பட்டது காடி கலந்த திராட்சரசம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற இந்த தாகம், ஆத்தும தாகத்துக்கு நீங்களும் நானும் திருப்பி கொடுப்பது என்ன தெரியுமா? ஆடம்பரம், சுயநலம், ஆவிக்குரிய பெருமை, இவைகளெல்லாம் செய்து நாம் ஆண்டவரை, அவருடைய தாகத்தை தீர்த்து விட்டோம் என்று சொல்லி நம்மையே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்று பேசுகிறார். இயேசுவின் தாகம் தீர்க்கப்பட மாட்டாது. சமுதாயத்தின் அழுக்குரல் திருச்சபையின் காதுகளிலே கேட்கிறதா? 40 நாட்கள் உபவாசம், உயிர்த்தெழுந்த நாளிலே உல்லாசம். இதுவா ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்பது? 40 நாட்களிலே அருமையான உபவாசம், உயிர்த்தெழுந்த நாளிலே இஷ்டம் போல வாழும் உல்லாசம். வேதனையோடு ஆண்டவர் இருக்கிறார். Do we have the thirst for the poorest of the poor? Do we have the thirst for the poorest of the poor? வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கிற மக்கள் மேல் கொஞ்சமாவது கரிசனையோடு நாம் வாழ்கிறோமா? As a church, how do we respond to the cries of the people? As a church, how do we respond to the cries of the people? இன்னைக்கு கதறிக்கொண்டிருக்கிறார்கள், தேவையோடு இருக்கிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும்
பார்த்தும் பாராதது போல போய் கொண்டிருக்கிறோம். இஷ்டம் போல நான், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை என்று ஒரு சர்க்கிளை போட்டுக்கொண்டு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. தாகமாக இருக்கிறார் ஆண்டவர். நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் கருப்பின மக்களுடைய அந்த அடிமைத்தனத்தை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்பதற்காக போராடினார். உள்ள தூக்கி போட்டாங்க. ராபின் ஐலாந்து, கேப் டவுன்லேருந்து ஒரு ஃபெரியில் தான் போனோம். ரொம்ப தூரம் உள்ளே போய் பயங்கரமான ஒரு குகை. அந்த குகைக்குள்ளே தான் அவர் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார். அவருடைய உடம்புக்கும் அவருடைய ஹைட்டுக்கும் சின்ன ஒரு ரூமை கொடுத்துருந்தாங்க. நாட் 1 or 2 years, 27 years, 27 ஆண்டுகள், 27 நிமிடம் நம்மால் இருக்க முடியாது. ஆனால் அவர் இருந்தார். எதற்காக? அவருக்குள்ளாக இருந்த தாகம். வெள்ளையரிடம் இருந்து என்னுடைய ஜனம் மீட்கப்பட வேண்டும், இந்த விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி 27 ஆண்டு முடிந்தது. விடுதலை பெற்றார், வெளியே வந்தார். என்ன நடக்க போகிறதோ அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கருப்பர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் பெரிய பிரளயம் வர வேண்டும், போர் வர வேண்டும் என்று சொல்லி வெளியே வந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? டியர் பிளாக் பிரதர்ஸ் அண்ட் பிளாக் சிஸ்டர்ஸ், லெட் அஸ் ஃபர்கிவ் ஒயிட் பிரதர்ஸ் அண்ட் ஒயிட் சிஸ்டர்ஸ். நமக்கு முடிந்து விட்டது. எந்த காரியத்திற்காக நான் போராடினேனோ, எதற்காக தாகத்தோடு 27 ஆண்டுகள் இருந்தேனோ, அது முடிந்து விட்டது, மன்னித்து விடுவோம் என்று சொன்னார். அப்படியே அமைதியானார்கள் என்று சொல்லி சரித்திரம் சொல்கிறது. How do we respond to the cries of the people? ஜான் நாக்ஸ், ஸ்காட்டிஷ் சீர்திருத்தவாதி, ஸ்காட்லாந்து தேசத்திலே இப்படியாக அவருக்கு ஒரு தாகம் இருந்ததாம். கிவ் மீ ஸ்காட்லாண்ட் ஆர் ஐ டை. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க முடியுமா? பெருமாள் புறத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, இல்லை என்றால் நான் மரிக்கிறேன் சொல்ல முடியுமா? எரேமியாவினுடைய தாகத்தை பாருங்கள். எரேமியாவுடைய தாகம், எரேமியா 9:1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமாய் இருந்தால் நலமாயிருக்குமே. திறப்பின் வாசலில் இருக்கிற ஒரு தாகம் நமக்கு இருக்கிறதா மக்களுக்காக? பவுலின் தாகத்தை பாருங்கள். ரோமர் 10:1. சகோதரரை, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. நம்முடைய தாகம் என்ன? எஸ்தரின் தாகத்தை பாருங்கள். எஸ்தர் 4:16. நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனம் காப்பாற்றப்பட வேண்டும். இயேசுவின் தாகத்தை நாம் எப்படி தீர்க்கிறோம்?